நான் நல்லா ஜெபிக்கிறேன், நல்லா வேதத்தை தியானிக்கிறேன், நல்லா ஜெபிக்கிறேன். ஆனாலும் தேவத்துவத்துல நான் முழுமை அடைய முடியல, தேவ கிருபையில நான் பூரணப்பட முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? பார்க்கலாமா? மத்தேயு 19:21. இந்த இடத்துல ஒரு ஐஸ்வர்யவான் ஏசப்பாட்ட வந்து கேட்கிறாரு, நான் எல்லா கட்டளையுமே கீழ்ப்படுகிறேன், ஆனாலும் இன்னும் என்னட்ட என்ன குறைவு இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப ஏசப்பா அவரை நல்லா கவனிச்சுட்டு, நீ ஐஸ்வர்யவானா இருக்கிற, உனக்கு உண்டாத விட்டு தரித்திரருக்கு கொடு, அதற்கு அப்புறம் என்ன பின்பற்றி வா, அப்ப நீ பெர்ஃபெக்ட் ஆயிரலான்னு ஆண்டவர் ஒரு வழிமுறை காட்டுறார். ஆனா அவருக்கு அதை ஏற்றுக்கொள்ள மனது இல்லை. இன்னைக்கு நம்ம கிட்டையும் ஆண்டவர் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நீ உனக்குன்னு ஒரு பெரிய பகுதியை பிடிச்சு வச்சிருக்க, நீ கீழ்ப்படுகிற, ஜெபிக்கிற, எல்லாமே பண்ற, ஆனா உனக்குன்னு ஒன்ன தக்க வச்சு வச்சிருக்க, அது வேண்டாம். நீ பெர்ஃபெக்டா மாறணும், பூரண சர்க்குணனா மாறணும்னா உன் வாழ்க்கைக்குன்னு எதை நீ சேர்த்து வச்சிருக்கியோ அதை இல்லாதவங்களுக்கு கொடு. உன் வாழ்க்கைக்குன்னு எதை நீ பதுக்கி வச்சுக்கிட்டு இருக்கியோ அதை இல்லாதவங்களுக்கு கொடு. அப்போ நீ பூரண சர்க்குணரா மாறலாம் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம எதுலையுமே முழுமையடைய முடியாது. தேவத்துவம் தான் வேணும், தேவனுக்கு உகந்த காரியங்கள் தான் வேணும்னா உலகத்திற்குரிய காரியங்களை நம்ம விட்டு இழக்கணும், நம்மளை விட்டு அகற்றணும். அதனால தெளிந்த சிந்தை உள்ளவர்களா இருங்க. தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய நம்மளால முடியாது. உலக ஆசையோடு தேவனை பணிந்து கொள்ளலாம் நினைச்சு உங்களை நீங்களே ஏமாற்றிக்காதீங்க. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும்.